இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 ஊர் நகரத்தார்களுக்கும் குருபீடமான கோவிலூர் மடாலயத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து இப்போ அவங்க சுவாமிகளை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சாமி. சாமி, நீங்கள் இப்போ வந்து இந்த மடத்தோட எத்தனையாவது மடாதிபதியாக வந்திருக்கீங்க சார்? நான் 14வது மடாதிபதி. இப்போ நீங்கள் வந்து வந்திருக்கிறத வந்து எந்த மாதிரி முறையில் தேர்ந்தெடுப்பாங்க சாமி? இதற்கு முந்தின சுவாமிகள் அடுத்த பட்டத்தை தீர்மானிப்பாங்க. அவங்க எந்த சமயத்தில் தீர்மானிப்பாங்கன்னு தெரியாது. என்ன தீர்மானித்தது ஒரு 10 வருஷம் முன்னால் மெய்யப்ப சாமி தீர்மானித்தாங்க. அப்படி அவங்க தீர்மானித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை அதெல்லாமே மாற்றிக்கிட்டு இங்கே வர தயாராக இருக்கிறவங்க அது இங்கே பட்டத்துக்கு வரும்போது குடும்பத்தை துறந்து இங்கே வந்து சன்னியாசம் வாங்கணும். உயிர் எழுதினோன்னா வாங்கிறது இல்லை. இங்கே அவங்க காலம் ஆனதுக்கப்புறம் சமாதி ஆனதுக்கப்புறமா இங்கே 10வது நாள் சன்னியாசம் வாங்கி நம்ம மடத்துக்கு வரணும். இப்போ நம்முடைய கோவிலூர் மடத்துக்கும் நகரத்தார்களுக்கும் என்னென்ன சம்பந்தம்? முதல்ல இது 1818ஆம் வருஷம் துவங்கின மடம். 1818 கோவிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள்ங்கிறவங்க காரைக்குடியை சேர்ந்தவங்க. அவங்க சிக்கல் பக்கத்தில் உள்ள பொருள் வைத்த சேரியில் போய் வேதாந்தம் படித்தாங்க. அப்போ தமிழில் வேதாந்தம் கிடையாது. அப்போ ரொம்ப சில பேர் மட்டுமே சொல்லிக் கொடுத்த காலத்தில் இவங்களுக்கு அந்த வேதாந்த ஆர்வம் இருந்து அங்கே போய் பொருள் வைத்த சேரியில் உகந்தலிங்க சுவாமிகள்ங்கிறவர்கிட்ட பாடம் கேட்டாங்க. கேட்டு அதில் ஞான வாசிட்டம்ங்கிறது கடைசி நூல். அந்த நூல் முடித்த உடனே நம்ம இந்த காலத்தில் கிராஜுவேஷன் மாதிரி அந்த காலத்தில் அவங்க அந்த வேதாந்த பயிற்சி முடிஞ்சது அப்படின்னதுக்கப்புறம் காரைக்குடியில் வந்து அவங்க வேதாந்த பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அதற்கு முன்னாலே இந்த கோவில் கட்டுறதாக அங்கே அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. அம்பாளே கனவுல அவங்க தாயாருடைய நினைவில் வந்து உங்கள் பையன் எனக்கு வீடு கட்டித்தரேன்னு சொன்னால் இன்னும் கட்டித்தரலேன்னு சொன்னதுக்காக ஆண்டவர் இங்கே வந்தாங்க. இது அப்போ மயில் காடுன்னு இருந்த காடு இந்த ஊர். அப்போ இந்த குற்றவாளீஸ்வரர் திருநெல்லியம்பாளுக்கு கோவில் கட்டினாங்க. கோவில் கட்டும்போது நகரத்தார் அந்த கோவில் கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதிலேருந்து நகரத்தார்களை கோவில் தர்மம் செய்கிறதுக்கு வலியுறுத்திக்கிட்டே வந்ததுனால கிட்டத்தட்ட 120 கோவில், பாடல் பெற்ற கோவில் நகரத்தார் திருப்பணி செஞ்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் காரணம் அப்படின்னு சோசோமேயா ஒரு வரலாற்று ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதனால் அந்த காலத்திலேருந்து நகரத்தார்கள் எந்த ஒரு யோசனையினாலும் ஆண்டவர்களிடம் வந்து கேட்குறது. அதனால் இங்கே நிறைய பேர் வேதாந்தம் படித்த நகரத்தார்களும் இருக்காங்க. அதில் வேதாந்தம் படித்த நகரத்தார்கள் 8ஆம் பட்டம் வரைக்கும் வந்திருக்காங்க. அதற்கு பின்னாலே வேதாந்தம் படித்தவர்கள் இங்கே நகரத்தார் இல்லை. அதனால் வேதாந்தம் படிக்கலைனாலும் ஒரு பக்தியாக உள்ளவங்களை பட்டத்துக்கு கொண்டாந்துருக்காங்க. அப்படி தான் இங்கே வந்தது. இந்த நகரத்தார் எப்போவுமே இங்கே வந்து கோவிலூரில் வந்து நம்ம யோசனைகள் கேட்குறது, நல்ல காரியங்கள் செய்கிறது, மடாதிபதிகள் சொல்கிற நல்ல யோசனைகளை கேட்டுக்கொள்வது அப்படிங்கிறது எப்போவுமே காலங்காலமாக இருந்திருக்கு. நகரத்தார் மாநாடுன்னு 96 ஊர் மாநாடாக நடத்தும் போதெல்லாம் அதெல்லாம் கோவிலூரில் மட்டும்தான் நடந்திருக்கு. அதனால் கோவிலூருங்கிறது நகரத்தாருடைய குருபீடமாக அந்த காலத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மடாதிபதிகள் சொன்னதன் பேரில் சிருங்கேரி மடம் கட்டப்பட்டிருக்கு. திருக்கடலில் வந்து 4 வேதத்துக்கு பாடசாலை வச்சுருக்காங்க. அதெல்லாம் காரைக்குடியை சேர்ந்த நகரத்தார் நிறைய பண்ணியிருக்காங்க. மதுரையில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நம்மளுடைய மடத்தின் சீடர் குட்டைசாமி வந்து கம்பத்தடி மண்டபமே முழு மண்டபம் கட்டியிருக்காங்க. ஆமாம். அந்த மொட்டை கோபுரம் கட்டினதுக்கு வைநாகரம் வெங்கடாஜல ஐயாவும் அவங்க சகோதரரும் தான் சேர்ந்து கட்டினது, ஒரு குடும்பம் கட்டினது. அதற்கெல்லாம் இவங்க வந்து ஒரு விதத்தில் தூண்டுதலாக இருந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அதனால் நம்ம மடம் பெரிய அளவில் கோவில் தர்மங்கள் பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருந்த மடம். அதனால் எப்போவுமே இந்த மடத்தில் யோசனை கேட்டு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. அதுதான் நகரத்தாருக்கும் இந்த மடத்துக்கும் உள்ள தொடர்பு. இந்த மடாதிபதியாக வரவங்க நகரத்தாராக மட்டும்தான் இருக்காங்க. வேதாந்தம் படித்தவங்க ஒரு 1000 கணக்கில் இருப்பாங்க. ஆனால் மடாதிபதியாக வரவங்க நகரத்தாராக மட்டும்தான் இருந்திருக்காங்க.
இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய நகரத்தார் சங்கங்களுக்கும் இந்த மடத்துக்கும் ஏதாவது தொடர்பு? ஒரு தொடர்பும் இல்லை. ஒரு தொடர்பு. அவங்க எதுவும் இதில் கட்டுப்பட்டவங்க அப்படி கிடையாது. யாரும் கட்டுப்படுத்தினது எப்போவுமே இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. நகரத்தாரே யாரும் யாரையும் கட்டுப்படுத்தின ஒரு இனம் இல்லை. நல்வழிப்படுத்துறது, இதை செய்யுங்க அப்படின்னு நல்வழிப்படுத்துகிற நிலையில் இந்த மடம் இருந்திருக்கு. அவ்வளோதானே தவிர யாரும் யாரையும் கட்டுப்படுத்தின காலம் எந்த காலத்திலையும் நகரத்தாருக்கு இல்லை. இந்த செயல் புரியலாம் இப்படி இல்லை அப்படிங்கிற, நல்லது இதை செய்யுங்க, இது மாதிரி தர்மம் இல்லாத காரியங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற யோசனைகள் சொல்கிறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் உள்ள மடம் இதுவே தவிர நீங்கள் சொல்கிற நகரத்தார் சங்கங்களாகட்டும் மடங்களாகட்டும் இந்த காலத்திலேன்னு இல்லை. நகரத்தார் எப்போதுமே கட்டுப்பட்டவர்கள் அல்ல. இப்போ நம்ம பாதரக்குடிக்கும் இதுவும் துலாவூர் மடமும் இங்கே இதுக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? பாதரக்குடி மடம் நமக்கு தீட்சை கொடுக்குற, ஆண்களுக்கு தீட்சை கொடுக்குற மடம். அந்த மடாதிபதி நகரத்தார் அல்ல. ஆனால் அவங்கள நம்ம காவிரி பூம்பட்டினத்திலேருந்து எங்களுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு, அதாவது நாம் சிவபூஜை செய்கிறதுக்கு அந்த உபதேசம் கேட்கறதுக்கு உள்ள மடம் பாதரக்குடி மடம். பெண்களுக்கு இதே உபதேசம் கொடுக்குற மடம் துலாவூர் மடம். 2 மடங்களும் நகரத்தாருக்கு தீட்சை கொடுக்குற குருபீடங்கள். ஆனால் நகரத்தார் மடங்கள் இல்லை. இது நம்ம கோவிலூர் மடாலயம்னா நகரத்தார் மடம். கோவிலூர் மடாலயம் நகரத்தார் மடம்னா நகரத்தார் மட்டுமே மடாதிபதியாக வரக்கூடிய மடம். நகரத்தார்களை நல்வழிப்படுத்திய மடம். கோவில் தர்மங்கள் செய்யுங்கன்னு சொன்ன மடம். அதாவது வழிகாட்டிய மடம். அதனால் நம்ம குருபீடம்னு ஒத்துக்கிறோம். இப்போ நான் வந்துடும்போது அந்த பல் மருத்துவமனை, பள்ளி அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் கோவிலூர் மடாலயத்தின் தர்மத்தின் ஒரு பகுதி தான். ஒரு பகுதி. இப்போ நீங்கள் புதிதாக இப்போ சமீபத்தில் காசி விஸ்வநாதரையும் இதையும் அங்கே போக முடியாதவங்க இங்கே தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா ஒரு செய்தி படித்தேன். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது இப்போ காசியில் எல்லாரும் இப்போ போக முடியல. அது ஒரு பக்கம். வயதானவர்கள் கட்டாயமாக போக முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது தேவை இருக்குது. கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சூழலில் அங்கே காசியிலேயே வர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த காசி காட்சின்னு அந்த கோவில் வளாகத்திலேயே வச்சுருக்காங்க. அதே நான் ஒரு முறை அந்த கோவிலுக்கு போனபோது அவங்களே கொண்டாந்து எனக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சாங்க. நான் இதை நம்ம கோவிலூருக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் காசிக்கு போக இயலாதவர்கள் இருக்காங்க, இல்லை காசிக்கு போனால் என்ன பார்க்கணும்னு தெரியாதவர்களும் இருக்காங்க. அதனால் 2 பேரையும் மனசில் வச்சு இங்கே நம்ம அந்த காட்சியை கொடுப்போமே அப்படின்னு கேட்டோம். அதற்கு நிறைய அவ்வளவு எளிதாக இல்லை. ஒரு வழியாக அதை செயல்படுத்த முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம நீதியரசர் டத்தோஸ்ரீ டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் சரஸ்வதி ராமநாதன் வச்சு 19ஆம் தேதி துவங்கணும். அதை துவங்கும்போது இதை பற்றி சொன்னோம். முதியோர்களுக்காக முக்கியமாக முதியோர்களை டார்கெட் பண்ணியிருக்கோம். மிச்சவங்க காசி இது வரைக்கும் போகாதவர்கள் நம்ம காசிக்கு போனால் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கும், இல்லை போகவே முடியுமோ முடியாதோ தெரியல நம்ம காசியை பார்த்துருவோம்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை நம்ம காமிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அதில் 3 எக்யூப்மெண்ட் வாங்கினோம். பின்னால் டிமாண்டை பொறுத்து அதிகப்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு அது முதியோர் இல்லங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சரஸ்வதி ராமநாதன் கேட்டாங்க. பள்ளத்தூரில் முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் கொண்டாந்து காமிக்கலாமா? வயதானவர்கள் வெளியில் வர முடியாதவர்கள் நோயாளிகளுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். அந்த அடிப்படையில் உடனே நீதியரசர் அவங்க கூட்டத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முதியோர் இல்லங்களுக்கு கொடுக்கறதுக்கு உள்ள மொத்த பணமும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் கேட்குற இன்றைக்கி காலையில் அரிமளத்தில் 91 பேர் முதியோர் இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் இப்போ அதை துவக்கி வச்சுட்டு நான் இப்போ தான் வந்தேன். இப்போ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது இதுக்கு அடுத்தது தேவக்கோட்டையில் காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டபராயன்பட்டி, பள்ளத்தூர், பல முதியோர் இல்லங்கள் இப்போ அவங்க
நீதியரசரை அணுகிட்டு இருக்காங்க. நீதியரசரும் வரிசையாக அதுக்குள்ள பணங்கள் அவங்க கொடுக்குறாங்க. இது ஒருத்தர் பார்க்குறதுக்கு வந்து 150 ரூபா நம்ம அங்கே அனுப்பணும். இதை தயாரித்தவங்களுக்கும் கோவிலுக்கும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் பங்கு பிரிச்சுக்கிறாங்க. நாம் இதை வந்து அங்கே அனுப்பிச்சு அது கோவிலுக்கு அந்த எண்ணிக்கைப்படி பணம் போகணும். ஆமாம், அதனால் இது கோவிலுக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், இந்த டெக்னாலஜி தயார் பண்ணவங்களுக்கும் பணம் கொடுக்குறோம். நாம் இங்கே வந்து கோவிலூரில் இதுக்கு எதுவும் பணம் எடுத்துக்கலை. ஒரு வேளை வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ முதியோர் இல்லங்களுக்கு போகிறதுக்குன்னா போக்குவரத்து செலவுக்காகனு ஒரு தொகையை வாங்கிக்கிறோம். இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் 150 ரூபா தான் வாங்குறோம். இப்போ நீங்கள் தேவகோட்டைக்கு வர போகிறீங்கன்னு சொன்னீங்க, என்னைக்கு வரீங்கன்னு? அது இன்னும் தேதி முடிவு பண்ணல. ஏன்னா வரிசையாக இங்கேயே நம்ம கோவிலுக்கு நடராஜர் கோவிலில் வச்சு தான் காமிக்க போகிறோம். அதனால் நிறைய பேர் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே பண்ண போகிறோம். ஒருவேளை அங்கே ஒரு ப்ரையாரிட்டியாக கொடுக்கணும்னு ஜட்ஜு சொன்னாங்கன்னா அன்றைக்கி இங்கே நிறுத்திட்டு அங்கே அனுப்பணும். அவங்க ஜட்ஜையா என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க, ஏன்னா முதியோர் இல்லத்துக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, நாங்களும் அந்த ப்ரையாரிட்டியை ஒத்துக்கிறோம். சரி. நாச்சிப்ப சுவாமிகள் காலத்திலிருந்து இங்கே ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிற மடம். எதெல்லாம் நாம் இப்போ விட்டுட்டோம்னா அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் காப்பாற்றணும். அது நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மதம், நம்ம பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் காப்பாற்றப்படணும். அப்படிங்கிறதுல அதில் ஒருவர் சொல்லி கொடுத்து இன்னொருத்தர் கேட்டுக்கிற விஷயங்களாக நாம் எடுத்துக்கிட்டது நாதஸ்வரம், தவில், ஓதுவார், வேத பாடசாலை, சிற்பக்கல்லூரி, தேர்வாகன கல்லூரி இதெல்லாம் அப்போ ஆரம்பித்தோம். அதில் தேர்வாகன கல்லூரிக்கும் சிற்பக்கல்லூரிக்கும் ரொம்ப அதிகமான ஆட்கள் சேரலை. நாதஸ்வரம், தவில், தேவாரம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வேத பாடசாலை நாம் நடத்தாமல் நடத்துகின்ற வேத பாடசாலைகளுக்கு நம்ம வந்து உதவி செய்கிறோம். அதனால் இதெல்லாம் காப்பாற்றப்படுகின்ற கோவில் கலைகள். இது இல்லாமல் நம்ம மெய்யப்ப சுவாமி காலத்தில் இந்த பழைய நூல்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஜிட்டைஸ் பண்ணணுங்கிற வேலையை ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு ஸ்கேனர் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் என்ற அடிப்படையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் அந்த வேகத்தில் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம லைப்ரரியில் இண்டெக்ஸ் பண்ண நூல்களே 48,000 இருக்குது. இன்னும் இண்டெக்ஸ் பண்ண வேண்டியது இதுக்கு சமமாக இருக்குது. ரொம்ப பழைய நூல்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு 25,000 புத்தகம் இருக்கும். காப்பிரைட் எல்லாம் இல்லாத ஒரு 100 வருஷத்துக்கு முந்தின புத்தகங்கள், 150 வருஷத்து புத்தகங்களும் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற புத்தகங்கள். அதனால் இந்த வேகத்தில் நம்ம பண்ணோம்னா புத்தகங்களை நம்ம காப்பாற்ற முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு ஸ்கேனருங்கிறத 5 ஸ்கேனர் ஆக்கணும். 5 ஆக்கின உடனே ஒரு மாதத்துக்கு 300 புத்தகம் என்ற அடிப்படையில் போட ஆரம்பித்தோம். இப்போ நம்ம 7,000 புத்தகத்தை தாண்டிட்டோம் இது வரைக்கும். இப்போ நம்மக்கிட்ட நம்ம புத்தகங்கள் இல்லாமல் இப்போ கம்பன் அறநிலையில் சாவன கணேசன் அவர்கள் சேர்த்து வச்சிருந்த புத்தகங்கள், அதே மாதிரி இந்து மதாபிமான சங்கத்தில் ராயசு அவர்களுக்கு சேர்த்து வச்சிருந்த புத்தகங்கள் இதெல்லாமும் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். இப்போ சமீபத்தில் பாகனேரியில் காசி விஸ்வநாத செட்டியார் லைப்ரரின்னு பழைய காலத்து லைப்ரரி, அவங்க தான் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தை துவங்கினவங்க. அந்த புஸ்தகம் ஒன்று நான் எதேச்சையாக எங்கள் லைப்ரரியில் கண்டுபிடிச்சேன். அப்புறம் பாகனேரியில் உள்ள நம்ம கண்ணப்ப செட்டியார் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த காசி விஸ்வநாத செட்டியார் லைப்ரரியோட தொடர்பு கொண்டு இப்போ அந்த புஸ்தகங்களையும் இப்போ வந்து நம்ம பாதுகாக்கிற வேலையில் ஆரம்பிச்சிருக்கோம். இதே மாதிரி ஒரு தன்னிச்சையாக நடந்த ஒரு விஷயம், அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய நூலகம் இருக்குது. அவங்களும் இந்த டிஜிட்டைசேஷன் பண்ணலை. அதனால் இந்த நூல்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இவ்வளவு புத்தகத்தையும் நம்ம பண்ணணும்னா இந்த 300 புத்தக அடிப்படையில் பண்ண முடியாது. நம்ம எப்படியும் ஒரு 1000 புத்தகமாவது ஒரு மாதத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 10 ஸ்கேனர் புதுசாக வாங்குறதுன்னு முடிவு பண்ணோம். அதுக்கு நான் வந்து நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகணும், அவர்களுடைய பங்களிப்பு வேணும் அப்படின்னு நினச்சோம். அதனால் ஒரு 2-3 பேரை அணுகினோம். அதில் செட்டிநாடு சிமெண்ட்டை சேர்ந்த திரு ஐயப்பன் அவர்கள் உடனடியாக 3 செட்டு ஸ்கேனருக்கு ஒப்புதல் தந்து இப்போ அந்த ஸ்கேனர் வரப்போகுது. இதே போல் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சென்னையில் இருக்குது, அவங்களுக்கு
கிட்ட இதை கேட்டோம். ம் பெரும்பாலும் அவர்களிடமிருந்தே இன்னும் 7 ஸ்கேனர் வந்துரும்னு நினைக்கிறேன். ம். இதை தவிர வேறு யார் இதுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்தாலும் ம் அவர்களெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்களை காப்பாற்றுறாங்கங்கிற எண்ணத்தில் இதை கொடுக்க சொல்கிறோம். இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதோடைய பண செலவு எவ்வளோ பணம் ஆகும்? வந்து ஒரு செட்டு வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் வரும். 1 லட்ச ரூபா வரும். ஆமாம். ஆனால் அந்த 1 லட்ச ரூபாய்ங்கிறது அவங்க வாங்கி கொடுக்குற கம்ப்யூட்டர் ஸ்கேனருக்கு மட்டும்தான். ம் அதற்கு உடனடியாக ஆள் போட்டு அவர்களுடைய சம்பளம் நம்ம கோவிலூர்லேருந்து தான் கொடுக்க போகிறோம். ம் 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 அதுக்கு நாங்கள் யார்கிட்டையும் பண உதவி கேட்கல. கேட்கலாம். இதுவே அவங்களுக்கு அதில் ஒரு பார்ட்டிசிபேஷன், ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நாங்களும் இந்த பாதுகாக்கிற முயற்சியில் இருக்கோங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் நிறைய பேரை இன்வால்வ் பண்ணுறோம். இன்னொரு காரணம், இதை கேட்குற நிறைய பேர்கிட்ட பழைய புத்தகங்கள் இருக்கலாம். அவங்க அந்த புத்தகங்களை எங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தால் நாங்கள் அந்த புத்தகங்களை ஸ்கேன் பண்ணிட்டு திரும்ப புத்தகங்களை கொடுத்துட்றோம். நாங்கள் இங்கே அந்த நூல்களை வச்சுக்க விரும்பலை. ஏன்னா எங்ககிட்ட இங்கே இடம் இல்லை. நாங்கள் இந்த நூல்களை யார் கொடுத்தாலும் இப்போ அதனால் நிறைய பேர் தன்கிட்ட இருக்கிற பழைய நூல்கள், நாங்கள் புதிய நூல்கள் எங்களுக்கு வேண்டாம். ஒரு 100 வருஷத்துக்கு முந்தின புத்தகங்கள் இருக்குது. சில பேர்கிட்ட கடிதங்கள் இருக்கும். எங்கள் ஐயா எழுதினது, எங்கள் அப்பத்தா எழுதினது, அந்த மாதிரி பழைய கடிதங்கள் இருந்தால் அந்த கடிதங்களை நாங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் ப்ரைவசி, இது எங்கள் வீட்டு சொந்த விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துட்றோம். நாங்கள் லைப்ரரியில் ஏற்றலை. அவங்களே இது லைப்ரரியில் போட தகுதியான விஷயங்கள்னு சொன்னாங்கன்னா அதை நாங்கள் எங்கள் டிஜிட்டல் லைப்ரரியில் போடுறதுக்கும் தயாராக இருக்கோம். ஏன்னா நாம் வந்து நம்ம கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம பழைய தபால்களை வைத்து தான் நம்மளுடைய அன்டிமன்னு சொல்கிற ஆன் டிமாண்ட் ப்ரோனோட்டு, உண்டியல் கடிதங்கள், இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கடிதங்கள்லேருந்து கிடைச்சதுனால தான் நமக்கு அப்படி ஒரு வரலாற்று சான்று இருக்கிறதாக நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ பேர் வீடுகளில் இதெல்லாம் இருக்கும். உங்ககிட்ட உள்ள பழைய விஷயங்கள், யார் இதை பார்க்குறவங்க வீடுகளில் பழைய நூல்கள் எது இருந்தாலும் அதை எங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி திருப்பி வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு பென் டிரைவ் கொண்டு வாங்க, அந்த ஸ்கேன் பண்ண விஷயங்களை உங்களுக்கு டிஜிட்டலாக காப்பி கொடுத்துட்றோம். அண்மையில் புதுவையில் உள்ள சரஸ்வதி சங்கம் அவங்களுடைய மொத்த மினிட்ஸ் புக் ஆரம்பத்திலேருந்து, அது 100ஆண்டு விழா கண்ட சங்கம், 100 வருஷத்துக்கு உள்ள மினிட்ஸ் புக்கு அவங்கக்கிட்ட இருக்குது. 100 வருஷத்துக்கு உள்ள விசிட்டர்ஸ் புக் இருக்குது. அதில் பாரதியார் வந்தது, பாரதிதாசன் வந்தது, அந்த மாதிரி ரொம்ப பழைய அறிஞர்கள் அத்தனை பேரும் வந்திருக்காங்க. அவங்க கைப்பட எழுதின கமெண்ட்டோட அந்த புத்தகம் இருந்தது. அது ரொம்ப சுமாரான நிலைமையில் இருந்தது. அதை டிஜிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது அந்த உறுப்பினர்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம ஐயாக்கள், நம்ம முன்னோர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதை மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட பழைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நான் அதனால் ஒரு வேண்டுகோள் என்ன, இது வாயிலாக நான் சொல்கிறது என்னென்னா, உங்ககிட்ட உள்ள எந்த பழைய நூல்கள் இருந்தாலும், பழைய கடிதங்கள் இருந்தாலும் அதை எங்ககிட்ட கொடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதன் மூலமாக நம்ம பழமை நமக்கு திரும்ப தெரிய வரும். நம்ம வரலாறு திரும்பவும் புதுப்பிக்கப்படும். இது இல்லாமல் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவிலேருந்து நாங்கள் ஃபோட்டோ ஸ்கேனர் வாங்கி வச்சுருக்கோம். அது நன்கொடையாக எங்களுக்கு வந்தது. எங்ககிட்ட நம்ம நாச்சிப்புசாமி காலத்தில் ருக்மணி தேவி அருண்டேலுடைய புகைப்படங்கள் பூரா நாச்சிப்புசாமி தான் எடுத்தாங்க. அந்த நெகட்டிவ்ஸ் கிட்டத்தட்ட 20,000 நெகட்டிவ் நம்மக்கிட்ட இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணுறதுக்காக நிறைய பேர்கிட்ட கேட்டு அது இங்கே ஸ்கேனர் கிடைக்காமல் அமெரிக்காவிலேருந்து வாங்கணும். அதனால் யார்கிட்டையாவது ரொம்ப பழைய முக்கியமான நெகட்டிவ் இருந்தால் அந்த நெகட்டிவ் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஸ்கேன் பண்ணி அதை பாசிட்டிவாகவும் டிஜிட்டலாகவும் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறோம். அதை வந்து தனிநபராக வரும்போது அதுக்கு ஏதாவது சேவை கட்டணம் வசூலிப்போம். இதுவே ஒரு பொது மனிதர், இப்போ காந்தி கொத்தமங்கலத்துக்கு வந்தார், அந்த ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பணம் கேட்கலாம். பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த விஷயம் வந்தாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் பணம் கேட்கல. இந்த புத்தகங்களுக்குமே நாங்கள் பணம் எதுவும் கேட்கல. எல்லா நூல்களுமே இலவசமாக தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம். நீங்கள் அனுமதி அளித்தா எங்கள் லைப்ரரியில் போடுறோம், இல்லைன்னா உங்களுக்கே காப்பியை திருப்பி கொடுத்துட்றோம். இப்போ நகரத்தார் சங்கம் மதுரையிலேருந்து எங்ககிட்ட கேட்டு அவங்க நூல்கள் எங்களுக்கு வரப்போகுது. அந்த புத்தகங்களை நாங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்கே கொடுக்க போகிறோம். அந்த 150 வருஷம் பழமையான நூல்கள்னு சொல்கிறீங்க, அது வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு எழுத்துக்கள் வந்து இருந்தால்தான். அப்போ
அப்படி இருக்கும் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம இப்போ நாங்கள் 100 வருஷத்து புஸ்தகம் பண்ணுறோம். 130 வருஷம் 1837 உள்ள ஒரு ராமாயணம் வீட்டில் படிக்கிற ராமாயண புஸ்தகம், இவ்வளோ பெரிய புஸ்தகம் எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கோம். அதனால் முடியுமா முடியாதாங்கிறது நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டால் தெரியும். இப்போ தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து பழமையை மீட்டெடுக்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே வந்து நம்ம நகரத்தாருடைய பழைய ஜாமான் அதெல்லாம் நீங்கள் மியூசியமாக வச்சு, அது ஒரு மியூசியம் இருக்குது. அதை நம்ம வந்து பார்க்க முடியுமா? அதை வீடியோ எடுக்க அனுமதி உண்டா? எடுக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். சரி. ஏன்னா அதை பற்றிய செய்தி எனக்கு சொன்னது வந்து நபார்ட் கண்ணப்பன் அப்படிங்கிறவங்க சொன்னாங்க, நம்மளுடைய பழமை அங்கே இருக்குது அப்படின்னு. இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது கோவிலூர் பற்றி சொல்ல விரும்புங்க? இல்லை, எங்கள் லைப்ரரியை பாருங்கள். இவ்வளோ சொல்லியிருக்கிறதுனால லைப்ரரி பாருங்கள். எங்கள்கிட்ட ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது. அதெல்லாம் பப்ளிக்கில் இருக்கிற தெரிந்த விஷயங்கள். ரொம்பவும் இப்போ என்னென்னா புதிய நூல்களையும் நாங்கள் இப்போ டிஜிட்டலாக போடுறோம். இப்போ நான் திருநெல்லைன்னு ஒரு மேகசின் போடுறோம். நான் மெய்யப்ப சாமி அதை பேப்பர் மேகசினை ஆரம்பித்தாங்க 20 பக்கத்தில். அது ஒரு 100 பேருக்கு போனது. நான் வந்த உடனே அதை நிறுத்தியிருந்தேன். அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம்னா ஒரு 6 மாதம் கழித்து அதை டிஜிட்டல் காப்பியாக பண்ணோம். அது வந்து டிஜிட்டல் புக்குன்னு டிப்பிக்கலாக இப்போ பார்க்குறது பிடிஎஃபாக வர்ற புத்தகங்களை புக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை புக்குன்னு சொல்லலை. நாம் படிக்கக்கூடிய மாதிரியே இருக்கணும். ஃப்ளிப் புக்குன்னு சொல்கிறது. நீங்கள் புத்தகம் பெறட்டுற மாதிரி கிண்டலில் முதல்ல அதை பண்ணாங்க. பின்னாலே இப்போ அந்த புக்குங்கிறத கான்செப்ட் வந்து ஃப்ளிப் புக்குங்கிறது. நம்ம புத்தகம் பெறட்டுற மாதிரியும், நீங்கள் 7ஆம் பக்கத்துக்கு போகணும்னா 7ஆம் பக்கத்துக்கு போகலாம், திருப்பி அட்டவணைக்கு வரணும்னா அட்டவணைக்கு வரலாம். அந்த மாதிரி ஒரு சௌரியங்கள் உள்ள ஒரு புத்தகமாக போட்டு அதை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 பேருக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். அவங்கெல்லாம் படிக்கிறாங்க. இப்போ அண்மையில் நமது பேராசிரியர் நான் வள்ளின்னு காரைக்குடியை சேர்ந்தவங்க நகரத்தார் பண்பாட்டு பதிவுகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அதை இங்கே நம்ம கோவிலூர் மடத்தில் வெளியிடணும்னு கேட்டாங்க. நான் புக்காக வெளியிடுவோம், மின் நூலாக வெளியிடுவோம்னு சொன்னோம். இப்போ சென்னையில் போய் 24ஆம் தேதி அன்னைக்கு ஏஎம்எம் குரூப் தலைவர் திரு எம்பி சுப்பையா அண்ணனை வச்சு பிஎன்சிடி வள்ளியப்பன் வாங்கி கொள்ள அந்த நிகழ்ச்சி சென்னையில் நடத்தணும். அந்த புக்கு இது வரைக்கும் வரலாறு காணாத வகையில் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 4ஆவது நாளில் இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2000 காப்பி வரைக்கும் மக்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த புக்கு வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும். நகரத்தார் பண்பாட்டு பதிவுகள்னு பார்த்தா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் இப்போ அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்தே படிக்கலாம். பெரட்டி படிக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சௌரியம். இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 பேர் எடுத்திருக்காங்க. 2000 பேர் 4 நாளையில் எந்த புத்தகமும் விற்றதும் இல்லை, படித்ததும் இல்லை. இது வரைக்கும் நகரத்தார் நூல்கள் இது வரைக்கும் யாரும் எனக்கு தெரிஞ்சு 4 நாளில் 2000 காப்பியெல்லாம் படித்ததில்லை. என்ன அதை வந்து விலைக்கு விற்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை பண்ணிட்டா, விலைக்கு விற்கணும்னா கூட அதில் நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அதை பண்ணலை. அவங்க வள்ளியாச்சி வந்து இது இலவசமாகவே கொடுப்போம். நிறைய பேர் படிக்கணும். அதில் வந்து நிறைய வரலாற்று செய்திகள் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு நூல், 33 கட்டுரை, ரொம்ப அருமையான நூல். அதனால் இதை பார்க்குறவங்க இது வரைக்கும் அந்த நூல் படிக்கலைன்னா நீங்களும் படிங்க. எங்கள் டிஜிட்டல் லைப்ரரியிலையும் அது இருக்குது, இதுலேயும் இருக்குது. எங்கள் இப்போ திருநெல்லையிலையும் அதனுடைய லிங்க் போடுறோம். இது யார் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். அது சாத்தியம். இன்னும் எங்ககிட்ட சுந்தரகாண்டம், சரஸ்வதி ராமநாதன் எழுதின சுந்தரகாண்டம் இருக்குது. நம்ம கோவிலூர் ஆண்டவர் இது வரைக்கும் 13 பட்டத்துடைய வரலாறு, அது திருநெல்லையில் வரிசையாக முத்தப்பன் அவர்களுடைய புதல்வர் திரு மு பழனியப்பன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதையும் ஒரு புத்தகமாக தொகுத்துருவோம்னு நினச்சோம். அதே மாதிரி மு சுப்புலக்ஷ்மின்னு திரிபுராவில் இருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆராய்ச்சியாளர். காரைக்கால் அம்மையாரை பற்றி அவங்க தான் பெரிய ஆராய்ச்சி. அவங்களும் இரா கலைக்கோவன்னு திருச்சியில் உள்ள மருத்துவர். இவங்க 2 பேரும் தான் காரைக்கால் அம்மையாரை பற்றி ரொம்ப செய்திகளை வெளியில் கொண்டாந்துவாங்க. அவங்க 2 பேரும் நம்ம திருநெல்லையில் எழுதுகிறாங்க. அவங்களுடைய ஒப்புதலோடு அவங்க எழுதின கட்டுரைகளையும் நம்ம புத்தகமாக்கலாமா அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் நாம் எது பண்ணோம்னாலும் மின் நூலாக பண்ண தான் நினைக்கிறோம். அவங்க புத்தகமாக வெளியிட விரும்பினால் பண்ணலாம். இந்த மாதிரி பல நூல்கள் இப்போ வரிசைப்படுத்திகிட்டு இருக்கோம், எல்லாம் மின் நூலாகவே வெளியிடுறதுக்கு. யாராவது நல்ல நகரத்தார் பற்றி, சைவ சித்தாந்தம் பற்றி
வேதாந்தம் பற்றி யாராவது நூல் நல்லா எழுதியிருந்தால் அவங்க இதை வந்து நம்ம கோவிலூர் மடத்தின் வாயிலாக வெளியிடணும்னா அவங்க டிஜிட்டல் காப்பி எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்கள் அதை வெளியிட தயாராக இருக்கோம். ஐயா, எங்களுடைய சித்ரா பஞ்சு கிரியேஷனுக்காக இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி.